என் புது அவதாரத்தை பார்த்து என் கிராணிய குழப்பிட்டாங்களே. தீபி, என்னமா சொல்ற? ஆக்டிங் கிராணி, எல்லாமே ஆக்டிங். எனக்கு ஜீவா மனசுல இடம் பிடிக்கிறதா முக்கியம். அதுக்காக என்ன டிராமா வேணும்னாலும் போடலாம். தீபி, நாம பேசிட்டு இருந்தத ஒண்ணு விடாம இதோ இது கேட்டுருச்சே, என்ன பண்றது? இத கொண்டு கூவத்துல போட்டுருவோமா? என்ன மன்னிச்சு விட்டுருமா, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டோமா. அந்த பயம் இருக்கட்டும். உன்னை மன்னிச்சு நான் விடுறேன். திரும்பி பார்க்காம ஓடு. ஓடு, ஓடுங்கறல்ல. அப்புறம் what next? Wait and see, Granny. பட்டிக்காடு, என் ஜீவா பக்கத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கியோ? இருடி, அதுக்கு வைக்கிற ஒரு வேட்டை. இந்த வென்பாஸ் பிரஷருக்கே இது கூலிங்கா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கூலிங் போனதும் கொஞ்ச நேரத்துல காஞ்சு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த தீயோட என் மனசுல எரியற தீயும் சேர்ந்து உன்னை பஸ்பமாக்க போகுது. உள்ள வரலாமா? என்ன தீபிகா, ஒவ்வொரு தடவையும் வரும்போது கேட்டுட்டு தான் வருவியா? இது உன்னோட ரூம் மாதிரி. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போலாம். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் ஜீவா ரூம் ஏ ரூம் தாண்டி. உள்ள வா. என்ன சொல்லு. எனக்கு 3rd லெசன்ல ஒரு சின்ன டவுட். அதான் ஜீவா உன்கிட்ட கேட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலான்னு வந்தேன். பாடுறா, படிக்கலாம் ஆரம்பிச்சிட்ட வித்தியாபத்துல இருந்து. என்ன ஜீவா, நம்ம சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து எவ்வளோ குரூப் ஸ்டடீஸ் பண்ணிருப்போம். ஆமால. சரி வா, என்ன டவுட்? ஜீவா, ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? இல்ல, எனக்கு கோல்டு, அதனால எதுவும் தெரியல. பூங்குடி, உனக்கு ஏதாவது ஸ்மெல் வருது? இல்ல சார், எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரல. இல்ல பூங்குடி, ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருது. அந்த சைடுல தான் ஏதோ வர மாதிரி இருக்கு. ஜீவா, ரூம் ஸ்ப்ரே இருந்தா கூட. ரூம் ஸ்ப்ரே கபோர்ட்ல இருக்கு பூங்குடி. போய் கொஞ்சம் எடுத்தடி.
தீபிகா உனக்கு நாத்தமா இருக்கு அவ்வளோதானே? இந்த ரூம் வாசனையா இருக்கணுமா? கொஞ்சம் இரு. ஆ என்ன டவுட் சொல்லு. ஆ ம். இயற்கை மனம் வீசுற இந்த வாசனை பத்தி இருக்கும்போது எதுக்கு அந்த பூச்சி மருந்து ஸ்ப்ரேலாம்? இப்போ எப்படி இருக்கு இந்த ரூம்? சூப்பர் பூங்குடி, இப்பதான் ரூம் அப்படியே வாசனையா இருக்கு. ஓகே ஜீவா, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் பூங்குடி. இதுக்கு தாண்டி ஆசைப்பட்டேன். எப்படி நம்ப வச்சேன் பாத்தியா? உங்களை பிரிக்கிறதுக்கு என்னோட முதலீடே இந்த நம்பிக்கை தான். இப்போ பாரு. த்ரீ, 2, 1. பூங்குடி, எனக்கு கோல்டு தான், ஆனா கருகுன ஸ்மெல் வருது. கருகுதா? ஆ ஐயோ, தீ பிடிச்சிருச்சு சார். ஐயோ, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? எப்படி தீ பிடிச்சது?
எப்படி ஜீவா ஆச்சு இப்படிலாம்? இல்ல தீபி, நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் தெரிஞ்சு பண்ணல பூங்கொடி. ஆனா இந்த ஊதுபத்தில இருந்து விழுந்த கங்குனால தான் தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல பூங்கொடி. நீ என்ன தெரிஞ்சா செஞ்ச? ஜீவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நடந்தது நடந்து போச்சு. இனி நாம என்ன பண்ண முடியும்? இந்த பொருள்லாம் இங்க இருக்கிறது கடவுளுக்கு கூட பிடிக்கல போல இருக்கு. அது கடவுளுக்கு பிடிக்கலையா இல்ல இங்க சிலருக்கு பிடிக்கலையான்னு தெரியல. என்ன கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நீ தான் இப்ப என்னோட அதிகமா கவலைப்படுற. அது உன் கண்டே தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் விடு ஜீவா. அவ என்ன தெரிஞ்சா பண்ணா? இது அப்படியே விட்டுரு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நான் வரேன். நான் எதுவுமே பண்ணல சார். எப்படி தீ பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாது பூங்கொடி. இது எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியவே தெரியாது. என் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு பொருளை எடுத்து வச்சு இவ்வளவு வருஷமா பொக்கிஷ மாதிரி காத்து வச்சிருந்தா. ஆனா என்னால அது ஒரு நிமிஷம் கூட பாதுகாக்க முடியாம போயிடுச்சு. இந்த ஒவ்வொரு பொருளும் நாங்க 2 பேரும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினது இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இந்த பொம்மை இருக்க, அது ரொம்ப ஆசைப்பட்டு அடம் பிடிச்சு அவதான் வாங்கினா. அது யாருக்குமே தரமாட்டா. ஆனா எனக்கு இந்த பொம்மை பிடிச்சு போய் நான் கேட்ட ஒரே காரணத்துக்காக இந்த பொம்மையை எனக்கு கொடுத்துட்டா. ஆனா இதை நானே மறந்துட்டேன். என் நினைவே இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. இப்போ அது என் கண்ணு முன்னாடி எரிஞ்சு போச்சு. ஜீவா சார், நான் எதுவுமே பண்ணல. திரும்ப திரும்ப அதே சொல்லாத பூங்கொடி. அவத ரூம்ல ஸ்ப்ரே அடிக்க சொன்னால, நீ அப்பயே அதை அடிச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? இது பாரு, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாத. கோடி காசு கொடுத்தாலும் இந்த பொருள் எல்லாம் இப்ப வாங்கிடலாம். ஆனா சின்ன வயசுல இந்த பொருள் கொடுத்த அழகான நினைவுகளை திரும்ப வாங்க முடியாது.
என்ன சார் இன்னும் அந்த gift எறிஞ்ச கவலையிலேயே இருக்கீங்களா? ஆமா பூங்குடி, அந்த கிஃப்ட் எரிஞ்சது என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. தீபிகா மேல எனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அவ என் மேல அதிக பாசம் வச்சிருக்கா. அதான் நான் சின்ன வயசுல யூஸ் பண்ண பொருள் எல்லாம் எடுத்து இத்தனை வருஷமா அதை பாதுகாப்பா வச்சிருக்கா. அது வெறும் gift மட்டும் இல்ல, என்னோட அழகிய நினைவுகள். அதை அவ எனக்கு திருப்பி கொடுத்துருக்கா பூங்குடி. ஆனா அவ திருப்பி கொடுத்த கிஃப்ட என்னால பத்திரமா வச்சுக்க முடியலன்னு நினைக்கும் போது கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அப்படிதான் நினைச்சு ரிலாக்ஸ் ஆக முடியல பூங்குடி. சார் நீங்க இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இதோட வந்தேன். என்ன இது? உங்களுக்காக தான் சார். பிரிச்சு பாருங்க. என்ன பூங்குடி, பொம்மை தீல எரிஞ்சு போனதுனால அதே மாதிரி மரப்பாச்சி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கியா? மாதிரிலாம் இல்ல சார், அதே பொம்மை தான். பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதிலாய் எதை பேசிட தெரியாமல் நான் கூச்சம் கொஞ்சம் கேட்க